பிரதர் எங்க ஆபீஸுக்கு வந்து 5000 ரூபாய்க்கு மேல கரண்ட் பில் வருது. நான் சோலார் வந்து போடலாங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்ல. பொதுவா சின்ன சின்னதா ஷாப் வச்சிருக்க எல்லாருமே கேட்கறாங்க. அதாவது கரண்ட் பில் வீடுன்றது வேற கான்செப்ட்ங்க. யூனிட்டுக்கு யூனிட் அட்ஜஸ்ட் பண்றாங்க. அது வெறும் ரூ. 1000 வந்தாலும் சரி, ரூ. 5000 வந்தாலும் சரி, கரண்ட் பில் 0 பண்ணிட்டு மினிமம் நெட்வொர்க் சார்ஜஸ் கட்டலாம். ஆனா கமர்ஷியல் ஷாப்ப பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வர ரூ. 5000 கரண்ட் பில்லுல நீங்க பிக்ஸட் சார்ஜஸ்ன்னு ஒண்ணு கட்டுவீங்க. பேஸ்ட் ஆன் உங்க கெப்பாசிட்டி நீங்க அது 1000 இருந்து ரூ. 1500 வரைக்கும் பிக்ஸட் சார்ஜஸ்ன்றது கம்பல்சரி கட்டுவீங்க. 2வது யூசேஜ் வந்து கம்ப்ளீட்டா டே டைம்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போடலாம். பட் இதுவே நைட் டைமுக்கும் சேர்த்து தான் அந்த பில் வருது அப்படின்னா 5000 வர இடத்துல நீங்க போடுறப்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிக்ஸட் சார்ஜஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்னு போடுவாங்க. வீடுகளுக்கு இந்த நெட்வொர்க் சார்ஜஸோட ரேட் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா கமர்ஷியல பொறுத்தளவு நெட்வொர்க் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்ப கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சோலார் ரூ. 5000 கரண்ட் பில் வர கடைக்கு போட்டீங்கன்னா, திரும்பவும் உங்க கையில இருந்து ஒரு ரூ. 2000 3000 பில்லு கட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்க நைட் டைம் யூஸ் பண்ற பட்சத்துல. ஆனா பகல் டைம்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மினிமம் சார்ஜஸும், பிக்ஸ்டு சார்ஜஸும் மட்டும் தான் கட்டுவீங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட லோட அனலைஸ் பண்ணணும். டே டைம்ல அதிகமா, நைட் டைம்ல அதிகமான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரியான சிஸ்டம பிளான் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட பில்லு குறையும். ஆனா, சோலார் போட்டாலுமே கரண்ட் பில் குறையாதுன்ற பட்சத்துல, நீங்க இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட் தான்.